பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக குப்பம் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். బాగా ఉందిరా మీరు అందరూ నా బంధువులు రక్త సంబంధం మీతో మాట్లాడితే నాకు చాలా సంతోషం. మీరు అందరూ సైకిల్ చిన్ననికి ఓటు చేయండి. நம்முடைய చంద్రబాబు నాయుడు గారు గెలిపించండి. చంద్రబాబు నాయుడు గారిని ముఖ్యమంత్రి చెయ్యండి. நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் விவசாயிகள், நாம் எல்லாம் விவசாயிகள். பாட்டாளிகள் என்று சொன்னாலே விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இஸ்ரேல் நாட்டில் சென்று அங்கு இருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பல திட்டங்களை கொடுத்து வருகின்றார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். என்னுடைய ஆசை சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். இது ஏதோ ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும். உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக ஆந்திர பிரதேசில் வாழ்கின்ற மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆந்திர பிரதேசில் இருந்தது. ஆனால் இன்று அத்தனையும் மாற்றி அமைத்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். இன்னைக்கு எல்லாமே ஆந்திராவில் இருக்கிறது. அது இல்லாமல் இவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஆந்திரா, குறிப்பாக இதற்கு முன்பு ஒருங்கிணைந்த ஆந்திரா ஹைதராபாத்திற்கு செல்கின்ற நிலை அதை உருவாக்கியது யாரு? நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அதனால்தான் நான் சொல்கின்றேன், அவர் மீண்டும் ஆந்திராவின் முதலமைச்சராக வர வேண்டும். வந்தால்தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பின்தங்கிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாயிலே அடுத்த 5 ஆண்டு காலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு திட்டங்களை கொடுக்க இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதோ இது வன்னிக்குல, அக்னிக்குல, சம்புக்குல பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய சமுதாயங்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய நீர் பாசன திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மானியத்தை கொடுக்கின்றார்கள். 90 விழுக்காடு மானியம். இளைஞருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கல, மாதம் 4000 ரூபாய் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மாதாந்திரம் உங்களுக்கு பெண்களுக்கு 19 வயதிலிருந்து 59 வயதில் உள்ள அத்துணை பெண்களுக்கும் மாதம் எவ்வளவு கிடைக்க போகுது? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, 1500 ரூபாய் திட்டங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வர இருக்கின்றார். அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கின்றார். இங்கே ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு வந்தால்தான் உங்களுக்கு மத்தியிலும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலும் நம்ம ஆட்சி. அப்பதான் நமக்கு திட்டம் கிடைக்கும். எனக்கு என்னுடைய ஆசை என்ன, குப்பம் தொகுதியில சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். நினைச்சிருந்தா எந்த தொகுதியிலும் நிக்கலாம், சாதாரண மிகப்பெரிய வெற்றி பெறலாம். ஆனால் அவர் இல்ல, நான் குப்பம் தொகுதியில் தான் நிற்பேன், இங்க இருக்கின்ற மக்களை நான் முன்னேற்றம் அடைவேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று சொல்லுகின்ற சந்திரபாபு நாயுடு அவர்கள். எவ்வளவு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் கடந்த 5 ஆண்டு காலம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு காலம் அந்த திட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரவில்லை, முன்னேற்றம் கிடைக்கவில்லை. கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதியிலே உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி, உங்களுக்கு முதலமைச்சர் வேணுமா இல்ல சாதாரண எம்எல்ஏ வேணுமா? முதலமைச்சர் வேணுமா சாதாரண எம்எல்ஏ வேணுமா? முதலமைச்சர் வேணும்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும்.